அதனால்தான் தியாகராஜர் எடுத்தார். பவாதிதரணோபயமுலே தனி தியாகராஜ கரம்பிடி. விழுந்தவன் நான், என கை கொடுத்து எழுப்ப மாட்டியாராமான்னார். பவாதிதரணோபயமுலே தனி தியாகராஜ கரம்பிடி ப்ரோஜேவரே ஸ்ரீராமனருண ப்ரோஜேவரே. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் ஜலத்தை போல் இருக்காருன்னா இன்னைக்கும் நமக்கு ஆதாரமாக இருப்பது ஜலம். அதனால்தான் ஆண்டாள் பாடும்போது அம்பரமே தண்ணீரே ஷோரேங்கிறா. ஷோரே தண்ணீரேன்னு சொல்லல. ஏன்னா நமக்கு ஷோரை விட முக்கியம் எது தெரியுமோ? ஜலம். ஜலம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுது. அதனால ஜலத்துல யார் இருக்கான்னு கேட்டா சாக்ஷாத் பெருமாளே. இன்னைக்கும் நீங்க ராஜஸ்தான்ல புஷ்கர் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க கோவில்லாம் இருந்தாலும் அங்க கோவிலுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். ஏன்னா அங்க குளத்தில் ஜலமாக இருப்பது சாக்ஷாத் பகவான். வாட்டரை மட்டும் நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. ஒண்ணு, கோவில்களுக்கெல்லாம் நாம் சென்று புஷ்கரிணியில், குளங்களில், நதிகளில் நீராடும் போது சோப்பு, டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ண கூடாது. சார், ஐ எம் யூஸ் டு பேதிங் ஒன்லி இன் லோரியல் ஷாம்பூனா தென் டோன்ட் கோ அண்ட் பேத் இன் த ரிவர். பேத் இன் யுவர் ஓன் பாத்ரூம். நதிக்கு போயிட்டு நம்ம ஒரு நாள் கெமிக்கல்ஸ் கலக்க கூடாது. ஒருத்தர் கேட்டார், கங்கையை சுத்தம் பண்றேன்னாரு, 5 வருஷத்துக்குள்ள சுத்தம் பண்ணாரான்னு கேட்டார். ஒத்தரால கங்கையை சுத்தம் பண்ண முடியாது. நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து ஜலத்தை அசுத்தப்படுத்த மாட்டோம் நினைச்சாதான் நாடு உருப்படுமே ஒழிய. இப்போ இங்கேருந்து இந்த பேரூர் கோவில் வழியா போகும்போது அங்க நதி ஓடுறது, எவ்வளவு குப்பை செத்த நம்ம அதுல தூக்கி போடுறோம். கஷ்டமா இருக்கா இல்லையா? அதனால ஜலமாக இருப்பது பகவான் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல ஒரு நாளும் அசுத்தப்படுத்த மாட்டோம். ஏதோ சொல்றாரு, அவர் பாவம் தெரிஞ்சதை கூட்டிருக்கார். ஏதோ கோவில் அவர் 7 நாள் கூட்டா அவர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, போச்சு. படிச்சதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். கற்றதனால் ஆய பயன் என் கொல். There is no use of education unless and until we have real concern for our surroundings. நம்ம சுத்து வட்டாரத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் இருந்தாதான் படிச்சவான் அர்த்தமே ஒழிய பேருக்கு பின்னாடி டிகிரி இருந்துட்டுனா படிச்சவன் அர்த்தம் கிடையாது. எதுக்கு மக்கள் ராமனை ஜலத்தை விட நாங்க கொண்டாடுறோம்னு சொன்னானா, ஜலத்துக்கு இவ்வளவு பெருமைகள் இருப்பதால் அந்த பெருமை வாய்ந்த ஜலத்தை விட எங்களுக்கு ராமரை தான் பிடிக்கும். உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பார். இப்ப தசரதர் தீர்மானம் பண்ணிட்டார். என்ன தீர்மானம் பண்ணார்? நம்ம பிள்ளை ராமனை பட்டாபிஷிக்தனாக்கி விடலாம். ஆனா கொஞ்சம் க்ளோஸ்டா பண்றார், ரொம்ப பப்ளிக்கா ஆக்கல. நியூஸ் சேனலுக்குலாம் இன்னும் வரல அது இந்த இன்ஃபர்மேஷன். அதனால குவைட்டா பண்ணணும்னு நினைச்சார். அதனால என்ன பண்ணார்? ராமரை கூட்டார். ராமருக்குன்னு ஒரு தனி அரண்மனை. அந்த காலத்துல அப்படின்னா ஒரே கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவாளுக்கு தனி ரூம், தனி டிவி, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கார். ஸ்மார்ட் டிவி எல்லாம் இருக்கு, அதுலயே யூடியூப் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு. அதனால ராமரை கூட்டா. இப்ப ராமர் வந்தார். ராமரை பார்த்துட்டு அப்பா சொல்றார், இதை பாரு ராமா, எனக்கு என்னமோ வயசாயின்னு இருக்கு, நோக்கே தெரியும். நீயோ க்ஷத்ரிய குலத்தில் பிறந்தவன், மக்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. அதனால யுவராஜ பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எஸ், கம் ஆன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல V5 அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி, லெட்ஸ் கம், லெட்ஸ் கோ டு ஐபேக்கோ அண்ட் ஹேவ் ஐஸ்கிரீம், எனி டாப்பிங் யூ வாண்ட் ஐ வில் கிவ், எல்லாம் சொல்லியிருக்கேன். ராமர் என்ன பண்ணாருன்னு சொல்றார் கம்பர். தாதை அப்பரிசு உரை செய்த தாமரை கண்ணன். அந்த வார்த்தை, அப்பா சொன்ன வார்த்தையை கேட்ட ராமர் காதல் உற்றிலன், ரொம்ப சந்தோஷப்படல, எஸ் அப்படின்னு சொல்லல, இகழ்ந்திலன். என்னப்பா என்கிட்ட போய் நன்னா ஜாலியா நான் சீதையோட எவ்வளவு நாடுகளுக்கெல்லாம் போகலாம்னு நினைச்சேன், இப்ப போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்கலன்னு வருத்தமும் படல, இகழ்ந்திலன். கடன் இது என்று உணர்ந்ததும், இதுதான் என்னுடைய கடன். கடன்னு சொன்னா கடமைன்னு அர்த்தம். யாது கொற்றவன் ஏவியது அதிசயல் அன்னோ, நீதியேற்கு என் நினைந்தும் அப்பணி தலை நின்றான். இதுதான் என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய தர்மம். அது பல குடும்பங்கள்ல டு பெர்ஃபார்ம் அவர் ஓன் டியூட்டிஸ் we start whining. whiningனா என்னன்னா,
ஆமா, ஆபீஸ்க்கு தினம் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், எவ்ரி டே ஐ கோ. என்ன பண்ண முடியும் வேற? இது உமக்கு இருக்கக்கூடிய தர்மம். உத்தியோகம் புருஷ லட்சணம். புருஷங்கிறது அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்திரீகள் போக கூடாதான்னு கேட்கக்கூடாது. புருஷன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ சம்ஸ்கிருதத்துல? அக்ரகாமி புருஷா. 2 பேர்ல யார் முன்னாடி நடக்கிறாளோ அவளுக்கு புருஷன்னு பேர். அந்த மாமி முன்னாடி நடந்தா மாமிக்கு தான் புருஷன்னு பேர். தப்பே கிடையாது. அதனால யார் வேணாலும் வேலைக்கு போட்டோம். ஆனா போறவா வந்து அதையே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது கிரிட்டிசிசம்ங்கிறது நமக்கு வாழ்க்கையில தினம் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. எப்பதான் ரிட்டையர் ஆக போறோமோ ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஆணோ பெண்ணோ 2 பேரும் உதவி செய்து தளிக பண்றான்னு வச்சுக்கோங்க, வீட்டுல சமையல் தினம் வடிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. இல்ல சார் என்ன பண்ணி போட்டாலும் தப்பு சொல்றாளே, அதுவும் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் வீட்டுல, நான் அடிக்கடி என் கதையில சொல்லுவேன், என் திருத்தாயாருடைய தாயாருடைய தந்தையார், அதாவது என் கொள்ளு தாத்தா, அவருக்கு 6 பொண்ணும். அந்த காலத்துல கார்த்தால ஆபீஸ் கிளம்புவார் 7 மணிக்கு. 7 மணிக்கு கிளம்பும் போது அதுக்குள்ள எங்க கொள்ளு பாட்டி கார்த்தால தளிகை பண்ணிட்டு பெருமாள் கம்ச பண்ணிட்டு அவருக்கு சமர்ப்பிச்சுருவா. அவர் சாப்பிட்டுட்டு போவார். அவர் சாப்பிட்டுட்டு போன பிறகுதான் அவருடைய 6 புத்திரிகளும் உட்கார்ந்து சாப்பிடுவா. ஒரு நாள் என்ன ஆயிடுத்தா, சாத்தமது சாப்பிட்டுருக்கா இந்த 6 பொண்ணு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு உப்பே போடல. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டார். சாயங்காலம் வந்த உடனே கேட்டாலாம், ஏன்பா நீ சொல்லியிருந்தியான நாங்களாவது ஒழுங்கா சாப்பிட்டுருப்போமே, உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கப்படாதா? அப்போ எங்க கொள்ளு தாத்தா சொன்னதா எங்க பாட்டி சொல்லுவோம், ஒருத்தர் வீட்டுல தளிகை பண்ணி போட்டா அதுல இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதை நம்ம பகவானுக்கு சமர்ப்பிச்சுடுறோம். அவரே ஏத்துக்கும் போது நம்ம யார்? அத சில நாட்கள் நன்னா அமையும், சில நாட்கள் அமையாது. அது நம்ம கையில இல்லை. எப்ப பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். நம்மளும் 4 வேதமும் கத்துன்னு இருக்கலாம் இல்லையா? 4000 திவ்ய பிரபந்தத்துல அதிகாரியா இருக்கலாம். எதுவுமே இல்லையே நமக்கு. எவ்வளவோ பண்ணிருக்கலாம்னா நம்மளும் இதெல்லாம் பிடிக்கலாம். கோவர்தன மலை மழை வரும்போதெல்லாம் நம்மளும் தூக்கி பிடிச்சிருக்கலாம். முடியறதா? அதனால ஒரு நாளும் வீட்டுல செய்யக்கூடிய தளிகைய நம்ம துவேஷமே பண்ணக்கூடாது. அன்னத்வேஷம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்கோ, நம்ம முடியாத காலத்துல ஒரு நாளும் அந்த பருக்க நம்ம நாக்குல படாத வியாதிகள்லாம் நமக்கு வரும். நான் பயத்துக்காக சொல்லல, வாஸ்தவமாவே சொல்றேன். ஏன்னா அந்த அன்னத்துல சாட்சாத் பகவான் இருக்கார். பகவத்கீதையில வருது, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா. சாப்பாட்டுல மட்டும் தப்பே சொல்லாதீங்க. கோவில்ல பிரசாதம் கொடுக்குறாள், என்ன பிரமாதமா இருக்குன்னு சாப்பிடணுமே ஒழிய கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கு தெரியறத, இப்படி எல்லாம் சேஷ்டித்தங்கள்லாம் செய்யவே கூடாது. கோவில்ல பிரசாதம் கொடுக்குறான்னா பிரசாதம் கொடுக்கணும்னு அவளுக்கு ஒன்றும் கடமை கிடையாது. இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் தட் தே ஆர் கிவிங். அக்செப்ட் திங்ஸ் த வே தே ஆர். எல்லாத்துலயும் லைஃப்ல நம்ம வைன் பண்ணிட்டு இருந்தோம்னா தப்பு. இந்த இடத்துல சொல்றார், நீதி ஏற்கு ராமர் ஏத்துண்டாராம், இதுதான் என் தர்மம் அப்படின்னு ஏத்துண்டு எங்க போனார்? நேர தன்னுடைய பெற்ற தாயின் அந்தப்புறத்துக்கு போறார். கௌசல்யா தேவிக்கு என்ன தெரியாது, நான் சொன்னேனே தசரதர் யாருக்கும் அனௌன்ஸே பண்ணல. கௌசல்யா தேவின்னு அந்தப்புறத்துக்கு போறார். ஏன் அம்மா கிட்ட போகணும்னா சாஸ்திரம் சொல்றது, அம்மா என்பவள் அவளுக்கு ஈக்குவலே கிடையாதாம். ஒரே டிபேட் நடக்கிறது நியூஸ் சேனல்ல. சபரிமலா வந்த உடனே ஆணும் பெண்ணும் சமம் தானே? ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, பெண் ஆணை விட வசதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் சொல்லல, மாதா புத்திரஸ்ய பூயாம்சி. இன்னும் உலகம் இப்பதான் அந்த லெவல்லயே இருக்கு, 2 பேரும் சமம்னு. சனாதன தர்மம் சமம்னு சொல்லல. ஆண் பெண் சமம் கிடையாது, பெண் ஆணை விட பல மடங்கு உயர்ந்தவள்னு சொல்றது. இன்னைக்கும் யாரெல்லாம் கயா கஷேத்திரம் போயிருக்கேன்னு தெரியல, அவ அப்பா அம்மாக்கு யாராவது பரமபதிச்சிருந்தா இறந்திருந்தால் அவர்களுக்கு பிண்ட பிரதானம்னு ஒண்ணு பண்ணுவா, கேள்விப்பட்டிருக்கேல? அப்ப அம்மாவுக்கு 16 பிண்டங்கள் வைக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப குறைச்சல், அப்பாவுக்கு அவ்வளவு பிண்டங்கள் கிடையாது, அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி பிண்டம். இன்னைக்கும் ஆதிசங்கர பகவத் பாதாள் காலடியில தன்னுடைய திருத்தாயார் ஆரியாம்பாள் வந்து வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட போது மாத்ருகா பஞ்சகம்னு 5 ஸ்லோகங்கள் பாடுறார். தஸ்யை ஜனன்யை நமஹா. பிள்ளை கிட்ட, பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? புள்ளையோ பொண்ணோ, அவ கிட்ட உரிமை அம்மாக்கு தான் இருக்கான், அப்பாக்கு கிடையாதுன்னு ஒரு சாஸ்திரம். அப்பா வந்து ஹேவ் யூ ஃபினிஷ்ட் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்டா பிள்ளை பதில் சொல்லலைன்னா பாவம் கிடையாது, அம்மா கேட்டு பதில் சொல்லலைன்னா தான் பாவம். அப்பாக்கு வேல்யூவே அவ்வளவா இல்லை, பாவம் தெரியுமோ, அவர் ரொம்ப லோவா இருக்கார்.
மாதா குருதரம் பூமேஹே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் இது பாருங்க, இது என் ஒப்பீனியன் கிடையாது. நீங்க சாஸ்திரத்துல எங்க வேணாலும் தேடி பாருங்க. ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி இதெல்லாம் சொன்னா வம்பே வந்துடும். அப்பாவுக்கு கேரக்டர் இல்லைன்னா வீட்டை விட்டு தள்ளிடலாங்கிறார். ஆனா அம்மாவுக்கு கேரக்டர் இல்லைன்னாலும் வீட்டுல அவளை கடைசி வரைக்கும் வச்சுட்டு காப்பாத்தணும்னு ஆபஸ்தம்பர் எடுக்கிறார். மாதே தேக்கே மாதே தேக்கேன்னு. அதனால அம்மாங்கிறதுக்கு அது தனி சாப்டர் அது. அதனால தன்னுடைய அம்மாவின் அந்தப்புறத்துக்கு போறார். அப்ப கௌசல்யா தேவி கிட்ட சொல்றார், மேவி மேல் மலராள் நிலம்மாது என்னும் தேவிமாரோடும் தேவர்கள் யாவர்க்கும் ஆவியும் அறிவும் முதல் ஆயவன் வாமிமா மலர்பாதம் வணங்கினான். கௌசல்யா தேவியின் திருவடிகள்ல விழுந்து ஆசீர்வாதம் பெற்றானாம் ராமர். இது இப்பதான் அம்மாவுக்கே சொல்லியிருக்கார். அதுக்குள்ள மீடியாவுக்கு தெரிஞ்சுடுத்து பாருங்க. மீடியாவுக்கு எங்கேருந்தோ இன்ஃபர்மேஷன் வந்துடும். மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவாவா வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்ப அயோத்தியாவே சந்தோஷமா இருக்கான். எப்படி சந்தோஷமா இருக்குன்னார், ஆர்த்தனர் கழித்தனர் ஆடி பாடினர், ஒரே ஆர்ப்பாட்டம் தான். வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய்மையே. அவள்லாம் ராமன் ராஜாவாக போறான்னு ஒருத்தருக்கொத்தர் பேசும்போது ரோம கூப்பங்கள்லாம் எழுந்து நிக்கிறது பாருங்க. அதை பார்த்தாலே ஒரே சந்தோஷமா. பேர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர். அப்பா தசரதர் நன்னா இருக்கணும்பா, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாரு. தூர்த்தனர் நீ நீதி சொல்லினார்க்கு எல்லாம் அப்படின்னு ஒரே கொண்டாட்டம். அவ தோரணம் கட்டுறா, கோலங்கள் போடுறா, வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறா. என்னமா அவ வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ராமரை தம் பிள்ளையா பார்த்தா. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி மூட். சார் இவ்வளவு ஹாப்பியா இருக்காளே சார், கண்டினியூ ஆச்சா? அப்பதான் மெயின் பாயிண்ட். மந்தரா நுத்தி வந்தா. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள் ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள் கான்றி எரி நயனத்தாள் கதிக்கும் சொல்லினாள் மூன்று உலகி நிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். கம்பருடைய வர்ணனைய ரசிங்க. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள். கூனின்னு அவளுக்கு பேர் வச்சாச்சு, ஏன்னா அவளுக்கு நிஜமான பேர் மந்தரா. ஆனா கூன் வந்துடுத்தோனோ, கூனின்னு பேரு. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள். அவளுக்கு சாந்தமான குணமே கிடையாதா, என்னமோ ஒண்ணு அவ மனசுல ஓடிண்டே இருக்குமா. ஊன்றிய வெகுளியாள். இவ என்னமோ வெகுளித்தனமா பேசுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு சில்மிஷம் அதுல இருக்கும் பேச்சுல. உழைக்கும் உள்ளத்தாள். யாருக்கு என்ன பண்ணலாம் கெடுதல் அப்படிங்கிற எண்ணமே அவன் மனசு முழுக்க ஓடிட்டு. கான்று எரி நயனத்தாள். அவ கண்ணை பார்த்தாலே தெரியும், she is up to something. கதிக்கும் சொல்லினால், அவ பேசுற வார்த்தையிலேருந்தே தெரியும். மூன்று உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். ஒரே இடத்துல இருந்து மூணு உலகத்துக்கும் சண்டை வைக்கக்கூடிய பிரம்ம சாமர்த்தியம் படைத்தவளாம் இவள். பல பேர் போன் எடுத்து 10 வீட்டுக்கும் சண்டை வச்சுடுறாளே. இல்ல, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க யாருக்குன்னு சொல்லாதீங்க. அதாவது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது சொல்லுங்க. ஆனா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. இந்த பேச்செல்லாம் இருக்கு பாருங்க. அதனால ஒருத்தர் கேட்டார், ராமாயணம் நடந்ததா? ராமாயணத்துல எந்த விஷயம் இப்ப நம்மளால சம்பந்தப்படுத்த முடியாத விஷயம்? இன்னொரு பிள்ளை நன்னா இருக்கானே, நம்ம பிள்ளை நன்னா இருக்கணுமே, இன்னொரு பிள்ளை கெட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்காளே. நான் வந்து பெண்கள்னு சொன்னா அப்பாவையும் சேர்த்துக்கலாம். எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, சுயநலம்ங்கிறது இட் ஹஸ் ரீச்ட் இட்ஸ் பீக். So how do we say that ராமாயணம் did not occur? எல்லாம் இதுல நடந்ததெல்லாம் இருக்கே சார். ராமர் 8 அடிங்கிறா. ராமாயணத்துல ராமர் 8 அடி ஹைட். சார் 8 அடியில இருக்க முடியுமா சார் அப்படின்னு உங்களுக்கு நீங்க கேட்பேன். பாம்பேல நான் இருக்கும்போது மேரத்தான் இருக்கும், எல்லாரும் ஓடணும். சரி, எல்லாரும் ஓடுறாளே, நம்மளும் ஓடிதான் பார்ப்போமே. இந்தியன் ஹைட்ல நான் கொஞ்சம் உயரம், அதனால ரொம்ப உயரமோ ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு நினைச்சு அங்க போனா, என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார். பொட்ஸ்வானாலேன்னு வந்திருக்காரு, ஆப்பிரிக்காலேருந்து. நான் பக்கத்துல வாமனன், கோட்டங்கை வாமனன். அவர் எங்கேயோ இருக்கிறவர். பார்த்தாலே அவர் திருமுகத்தை செவ்வி நோக்கி கண்டவாற்றால் தனதே உலகென நின்னான்னு ஆழ்வார். இப்படி பார்த்தாலே எங்கேயோ இருக்கிறவர். அவர் இங்க ஒரு கால்,
அடுத்த கால் அங்க வச்சார். நான் 10 கால் வச்சாதான் அந்த இடமே போக முடியும். நான் யோசிச்சுட்டேன் இவரெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவார்னு. நம்ம காலத்திலேயே நீங்க இந்த ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாருங்க, வெஸ்ட் இண்டீஸ் அவார்ட்லாம் இல்லை, டாலா இருப்பா பாக்கிறதுக்கு. நம்ம ஆட்கள்லாம் தான் சச்சின் கிச்சின்லாம் பாவம் குள்ளமா உட்காந்துட்டு இருக்கும். அதனால எல்லாம் ஹைட் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம எந்த விஷயம் ராமாயணத்துல நடக்காதது இப்ப நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். எல்லாம் சம்பந்தம் தான். கூனி வந்தா. இந்த கூனி யாருன்னு கேட்டா கைகேயியை வளர்த்தெடுத்தவள். ஏன்னா கைகேயுடைய அம்மா ஒருத்தி இருந்தா. அவ வந்து ரொம்ப, அதாவது பப்ளிக் பார்ட்டிங் உமன். அதனால அவளுக்கு உட்காந்து குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை. நானியை ஏற்பாடு பண்ணிட்டான். இந்த நானி தான் இந்த கூனி. அவ தான் தளிகை பண்ணி போடுவோம், செரிலாக்கு, பாரிட்ஜ் அது இதெல்லாம் ஊட்டுவோம், டைப்பர் மாத்துவோம், பாடம் கத்து கொடுப்போம். எல்லாம் கைகேயியோட கூடவே இருந்துட்டா இந்த மந்தரா. அதனால மந்தரா வாஸ் ஜஸ்ட் நாட் அ மேட், கைகேயுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். இங்கிலீஷ்ல கான்ஃபிடான்ட் அப்படின்பா. கைகேயி எந்த ஊர் சார் அப்படின்னா, தசரதன் தேடி தேடி போய் ஃபாரின் லேடிஸா கல்யாணம் பண்ணின்னு வந்தான். எங்கன்னா இவ வந்து ரஷ்யா அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியால் சொல்லுவார். கேகேஎம்ங்கிற தேசம் ரஷ்யாம்பர். ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இதிகாசத்தை ஆராய்ச்சி பண்றவாள்லாம் என்ன சொல்றான்னா கேகேஎம்ங்கிறது ஆப்கானிஸ்தான்கிறா. என்னவோ ஒண்ணு. இந்த விதேசத்து மனாட்டு பெண்ணு பாரத தேசத்தை ஆடுறதுங்கிறது வெகு நாட்களா இருக்கு. அதனால 3 உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் அந்த கூனி வந்தா. இவாள்லாம் சந்தோஷமா ஊர் மக்கள் இருக்கா பாருங்க. என்னடிமா என்ன நடக்கிறது இங்க? கேட்டிருக்கோம் ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமா. ராமனுக்கா? யார்? அந்த கோசல பிள்ளைக்கா? ஆமா அப்படியா? யார் அவங்க கிட்ட சொன்னா? அது அப்படியே செவி வழி வந்துடுத்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம், சோர்சஸ் ஹேவ் ரிவீல்ட் அப்படின்னு. இவன் நேர பின் வழியா போனா, ஆருரோக எதிர்ச்சையா. அங்க கைகேயி படுத்துட்டு இருக்கா. அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. காத்தால லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் ஒரு பவர் நாப் அப்படி படுத்துட்டு இருக்கா. முட்டாள் அப்படின்னா கைகேயி கதி கலங்கி போயிடுது. தூங்குறவாழ போய் முட்டாள்னு எழுப்பினா அப்படி இருக்கும். உன் தலையில இடியே விழ போறது, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடுது அப்படின்னா கூனி. அதுக்கு கைகேயி என்ன பதில் சொன்னாங்கிறத கம்பர் எடுக்கிறார். பராரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவு அரும் புவிக்கு எல்லாம் வேதமே அணைய ராமனை பயர்ந்ததற்கு இடர் உண்டோ என்றாள். அம்மா கூனி சாதாரண குழந்தைகளை பெத்த திருத்தாயாரே. என் பிள்ளை சுரேஷ், என் பிள்ளை ரமேஷ், என் பிள்ளை சதீஷ், என் பிள்ளை கொட்டீஷ், இவெல்லாம் வந்து என்னை காப்பாத்துவான்னு சொல்றாளே. சாதாரண பிள்ளைகளை பெத்த அம்மாவே மாற தட்டிண்டு என்னை காப்பாத்துறதுக்கு என் பிள்ளை வரான்னு சொல்லும் போது, வேதமே சொல்லக்கூடிய கருத்தாய் இருக்கக்கூடிய ராமனை பெத்த எனக்கு என்னடி நடக்கும்? வேதமே அணைய ராமனை பயர்ந்ததற்கு இடர் உண்டோ என்றாள். எப்படி ராமனை எந்த இடத்துல கைகேயி தூக்கி வச்சிருக்கா, அவளை இன்னும் 1.5 மணி நேரத்துல கைகேயி அவனை காட்டுக்கு அனுப்புற மாதிரி கேட்கணும்னா இவ எப்பேற்பட்ட PhD பண்ணிருக்கணும் பாருங்க இல்லையா? எங்கேயோ ராமனை தூக்கி இவ என்ன சொல்லியிருக்கணும் வாஸ்தவமா? கைகேயி பரதனை பெற்றதற்கு துயர் உண்டோ என்றாள். பரதனை தானே இவ பெத்தா. ராமனை இவ பெக்கலைங்கிறது ஊர் அறிந்த விஷயம், இவள் அறிந்த விஷயம். ஆனா மனசு முழுக்க தம் பிள்ளை ராமன் தான் நினைச்சுட்டு இருக்கா. அவளை 1.5 மணி நேரத்துல இந்த கூனி மாத்தினானா அவளுக்கு தனி ஏதோ குஷ்புக்கெல்லாம் கோவில் வைக்கணும், மந்தராக்கு ஒரு கோவில் வைக்கணும். அதனால ராமனை பயர்ந்ததற்கு இடர் உண்டோ என்றாள். இப்ப எப்படி மாத்தலாம்? அத அருணாச்சல கவிராயர் சொல்றார். என்னன்னா கைகேயிக்கும் மந்தராவுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. ராமனை பட்டாபிஷேகம் ஆக்கலான்னு பட்டாபிஷேகம் பண்ணலாம் நினைக்கிறாண்டி கைகேயி, என்ன தகுதியடி இருக்கு அவனுக்கு அப்படின்னு மந்தரா கேட்கிறா. கைகேயி சொல்றா, பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி. அதனால கேட்கிறா மந்தரா, நம்மையெல்லாம் அவன் காத்த வண்டி. அப்புறம் பட்டம் கட்ட ஏத்த வண்டி. மேல தகுதிய சொல்லு கைகேயி, 4 பேரில் மூத்த வண்டி அடி. மேல சொல்லு
அவன் என் கண்மணி, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே. அவனுக்கு தாண்டி ராஜ்யம் வரணும். அவனுக்குதான் ராஜ்யம் வரணுமா? அவனுக்கு வேற என்னடி தகுதி இருக்கு? இப்போ சொல்றா கைகேயி, உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியும், ஏன் உனக்கு தெரியும், நீ ஈன்றெடுத்தது பரதனை ராமனை அல்ல. ஆமா, சரி இருந்துட்டு போட்டோம். பரதன் தான் உன் பிள்ளை. ராமனுக்கும் பரதனுக்கும் நான் வித்தியாசமே பார்த்தது கிடையாது மந்தரா. ராமோவா பரதோவா சுதோபன் நோபலக்ஷயே. அது யூஆர் a fool கைகேயி, யூஆர் a fool. சரி, நாளைக்கு ராமரை ராஜா வாக்கிடுறா, அப்ப ராஜா மாதாவா யாராவா? அது ராமனை பெத்த கௌசல்யா. நீ ராமன் என்னை விட்டு கொடுத்துருவானா கைகேயி? எவ்வளவு ஆசையா அவன் கிட்ட இருந்திருக்கேன். விஷயம் சொல்லு, நீ ராஜமாதா வாவியா? அது ஆக முடியாது, ஒத்திதானே ராஜமாதாவா இருக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் என்ன இப்படி இருக்கா மாதிரி இருப்பேன்? அதுதான் கிடையாது கைகேயி.